ஒன்றை தெளிவாக நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஏதோ மனிதநேய மக்கள் கட்சிக்கு அதிகமான இடங்களை தர வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் நடத்தப்படக்கூடிய மாநாடு அல்ல. நாங்கள் சொல்வது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இடதுசாரி கட்சிகளாக இருக்கட்டும், திமுகவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விசிகாவாக இருக்கட்டும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இப்படியான கூட்டணி கட்சிகள், அதே போல் எதிரணியில் இருக்கக்கூடிய அதிமுக, அனைவர்களும் தேர்தலில், அது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி மன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் வேட்பாளர்களை நிறுத்தி அவர்களுடைய பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க வேண்டும்ங்கிறது தான் எங்கள் நோக்கம். அதற்காக வேண்டி தான் இந்த மாநாட்டை நடத்தும். நான் சொல்றது எல்லாருக்கும், எல்லா கட்சிகளும் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் கேட்கணும். அது நிச்சயமாக கேட்போம், அதில் மாற்று அல்ல, நிச்சயமாக கேட்போம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த ஒரு குறுகிய பார்வையோடு இந்த மாநாட்டை நீங்கள் பார்க்க வேண்டாம். பரந்துபட்ட ரீதியில் முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவம் குறைவாக இருக்கின்றது என்பதை அழுத்தமாக அரசியல் கட்சிகளுக்கு உணர்த்துவதற்காக இந்த மாநாட்டை நடத்துகிறோம். நிச்சயமாக அரசியலிலே ஈடுபட்டு இப்போது 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் 2 இடங்கள் பெற்று 2 இடங்களிலும் நாங்கள் வெற்றி பெற்றோம். அதுக்கு முன்னாடி 2011 நாங்கள் வெற்றி பெற்று இருக்கிறோம். எனவே எங்களுக்கும் அதிகமான இடங்கள் தர வேண்டும் என்று கேட்போம். அதே போல் அனைத்து கட்சிகளும் முஸ்லீம்களுக்கு அதிகமான வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய எந்த வாய்ப்பும் கிடையாது. என்ன காரணம் என்றால் 2021 முதல் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மிக சிறப்பான ஒரு ஆட்சியாக இது அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே தமிழ்நாட்டை நீண்ட கால அடிப்படையில் வளப்படுத்துவதற்கான பல்வேறு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சி. அது மட்டுமல்லாமல் சிறுபான்மை மக்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றிய ஆட்சி. வட இந்தியாவில் மதமாற்றமே கூடாது என்று தீவிரமான பரப்புரை நடைபெறக்கூடிய ஒரு சூழலில் தமிழ்நாட்டில் இஸ்லாத்தை தழுவக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, இஸ்லாத்தை தழுவக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் பிற்படுத்தப்பட்ட கிறிஸ்தவர்களாக கருதப்பட்டு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு கல்வி வேலைவாய்ப்பில் அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாத்தை தழுவிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அந்த இடஒதுக்கீடு இல்லை. இதை நாங்கள் சட்டமன்றத்தில் சுட்டிக்காட்டினோம். சுட்டிக்காட்டியதனுடைய அடிப்படையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட, அதாவது இஸ்லாத்தை தழுவக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களை பிசிஎம், பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் என்று வகைப்படுத்துவோம் என்று அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி பல செய்திகளை சொல்லலாம். எனவே உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலே பயணிப்போம். எங்கள் கூட்டணி வலுவான கூட்டணி. 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல திமுக தலைமையிலான கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களிலே வெற்றி பெற்று மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார். அதாவது வக்ஃபு சொத்துகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர் பல இடங்களிலே ஆக்கிரமிப்பு இருக்கு என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆக்கிரமிப்பு இருந்துச்சுன்னா இவங்க கொண்டு வந்திருக்கிற சட்டம் ஆக்கிரமிப்புக்காரர்களை எதிர்த்து கடுமையான தண்டனை கொடுக்கக்கூடிய வகையில் தானே சட்டம் இருக்கணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தில் வக்ஃபு சொத்தை ஆக்கிரமித்தால் அவர்களுக்கு 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை, அது மட்டுமல்லாமல் பல லட்சம் அபராதம் என்ற சட்டத்தை தளர்த்தி கடுங்காவல் தண்டனை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க,
அந்த தண்டனையும் எடுத்துட்டாங்க, அபராதத்தையும் எடுத்துட்டாங்க இந்த திருத்த சட்டத்தில். ஸோ இவர்கள் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று, அதுதான் பாஜகவினுடைய வேலை என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த சட்டம் இருக்கிறது. இன்னைக்கு வந்து விஜய் அறிவிச்சிருக்காரு, அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர், நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் தேர்தலை சந்திக்க போகிறோம், கூட்டணிக்கு வரவும் வாங்க அப்படின்னு தெளிவா இன்னைக்கு ஒரு தீர்மானம் கொடுக்கணும். அது கட்சி ஆரம்பிச்சோடனே முதலமைச்சர் வேட்பாளர். அதாவது ஒரு இப்போதுதான் அவர் அரசியலுக்குள்ளேயே நுழைகிறார். இதுவரைக்கும் அவர் வந்து ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதியாக தான் இருந்து வருகிறார். அவருடைய செயல்பாடுகள், அவர்களுடைய கட்சியினுடைய செயல்பாடுகள், இதையெல்லாம் வைத்து கொண்டு தான் ஒரு முடிவுக்கு வந்து மக்கள் வருவாங்க. நானே முதல்வர் வேட்பாளர் என்று சொல்வது வந்து அது ஒரு பொருத்தமான, ஒரு அறிவுபூர்வமான அல்லது அனுபவபூர்வமான ஒரு பிரச்சாரமாக நாங்கள் கருதவில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.